வியூவர்ஸ் ஓகே இது மலாக்கா பார்ட் 2. ஸோ இந்த பார்ட்ல வந்து நம்ம எங்க போலான்னு நான் யோசிச்சேன்னாக்கா அந்த ரிவர் க்ரூஸுக்கு போலான்னு யோசிச்சேன். பட் வந்து ரிவர் க்ரூஸ்க்கோ போக முடியல. சரி மன்னாரா தாமிங் சாரிக்கு போலான்னு நினைச்சாக்கா அங்கேயே போக முடியல. ஏன் போக முடியல கேட்டீங்கன்னாக்கா ஆல்ரெடி எல்லாமே ஃப்ரீ, கண்டிப்பா ஆள் கூடியா இருக்கும். ஆள் நீங்க பாத்தீங்கன்னாக்கா 1 கிலோமீட்டருக்கு வரைக்கும் அவ்வளோ ஆள் இங்க இருந்தாங்க. ஸோ நம்ம இன்னைக்கு போய் சேரத்துக்குள்ள சாயங்காலம் பஸ் வந்துட்டு அப்படியே பை பை காமிச்சிட்டு போயிடும். ஸோ அதனால வந்து கோச்சிக்காதீங்க இந்த 2 இடத்துக்கு போலன்னு. பட் இந்த கட்டம் பாத்தீங்கன்னாக்கா ரொம்ப வந்து மியூசியம் பத்தி நான் சொல்லுவேன். அண்ட் இந்த கட்டம் வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும்ல. ஸோ வெல்கம் டு மலாக்கா பார்ட் 2. Don't decide your future with what you have. Decide your future with what you can. உங்களால் என்ன செய்ய முடியும் என்ற அடிப்படையிலிருந்து உங்களுடைய எதிர்காலத்தை பாருங்க. உங்ககிட்ட என்ன இருக்குங்கிறத வச்சு எதிர்காலத்தை பார்க்காதீங்க. இன்னைக்கு நம்மகிட்ட வீடு இல்லை, கார் இல்லை, பெருசா இங்கிலீஷ் இல்லை, படிச்சவங்க குடும்பத்திலே இல்லை, நான் தான் முதலா படிச்சிருக்கேன், படி பரவாயில்ல, அதெல்லாம் உங்ககிட்ட இப்போது இருப்பது. உன்னால் என்ன முடியுங்கிறதான் வாழ்க்கையை ஒழிய என்ன இருக்குதுங்கிறது வாழ்க்கை இல்லை. ஓகே, ஃபர்ஸ்ட் மியூசியம் ஆஃப் தி டே எங்க போன பாத்தீங்கன்னாக்கா மியூசியம் சமுத்திர பார்ட் 1ல நம்ம சொல்லியிருப்போம். ஒரு பெரிய கப்பல் இருக்கும், அந்த கப்பல் மீதுக்கு மேட சமுத்திரன்னு இருக்கும். ஸோ அந்த இடம் தான் வந்து சொல்ல போறேன். மேட சமுத்திர கிடையாது, அந்த கப்பல்லாம் சொல்ல போறேன். நீங்க வந்து அங்க பாத்தீங்கன்னாக்கா மலாக்கால ஒரு இடம் வரும். ஏற்கனவே அந்த மேட சமுத்திர சொன்ன மாதிரி அந்த இடத்துல வந்து ஒரு பெரிய கப்பல் வந்து நிற்கும். ஸோ அந்த பெரிய கப்பல் பாத்தீங்கன்னா ஒரு மியூசியம். ஸோ அங்க நீங்க வந்து அந்த கப்பல் பத்தி ஒரு மியூசியம் தெரியும். மீன்ஸ் வந்து என்னன்னா அந்த காலத்துல எப்படி வந்து ட்ரேட் பண்ணாங்க. ட்ரேட்னா இந்த சார்ட்லாம் வச்சுட்டு பேட்டர்ன்ஸ்லாம் பாக்குறது அது கிடையாது. ட்ரேட்னா மீன்ஸ் வந்து அந்த காலத்துல இருந்து மல்லியில வந்து போரிட்டாங்கன்னு சொல்லுவாங்க. அதாவது பிஸ்னஸ் எப்படி பிஸ்னஸ் பண்ணாங்க, கப்பல்ல இருந்து நம்ம நாட்டுக்கு மீன்ஸ் வந்து மலேசியாவுக்கு வந்து எப்படி பிஸ்னஸ் பண்ணாங்க, அண்ட் இந்த நாட்டு மலேசியால இருந்து வெளிநாட்டுக்கு போய் எப்படி பிஸ்னஸ் பண்ணாங்க அப்படி பார்த்தா ஒரு மியூசியம். அந்த மியூசியம்ல முக்கியமான நான் ஒருத்தர் பார்த்தேன். இந்த படத்துல பாத்தீங்கன்னாக்கா சிந்துபாத் 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 சொல்லியிருப்பாங்க. அது யாருன்னு நம்மளுக்கு தெரிஞ்சிருக்காது. பட் அங்க ஒரு ஆர்ட்ல வந்து பாத்தீங்கன்னாக்கா சிந்துபாத் பத்தி போட்டிருந்தாங்க. ஸோ நீங்க நம்பலன்னா உங்களுக்குன்னு ஒரு நாள் வரும்போது நீங்க இந்த மியூசியம் கண்டிப்பா வந்தாகணும். ஸோ அதோட ஒரு ஷார்ட் வீடியோ நீங்க பாருங்களேன். இந்த மியூசியம் டிஎல்டிஎம்னா என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா தந்திர லாவோட் டி ராஜா மலேசியா அவங்களோட மியூசியம். ஸோ இது வந்து நேவி. உங்களுக்கு நேவி போகணும்னு ஆசையா இருக்கா, இல்லை நேவி பத்தி தெரிஞ்சுக்கணுமா அப்படின்னாக்கா நம்ம இந்த மியூசியம்ல வந்து நீங்க பார்க்கலாம். அவங்களோட ரேங்கிங், அதுக்கப்புறம் அவங்களோட ஹிஸ்டோரி அண்ட் அதுக்கு அந்த யூனிஃபார்ம்ஸ், அவங்க போடுற யூனிஃபார்ம்ஸ், அவங்க எப்படி வந்து இந்த கடல்ல வந்து இருப்பாங்க. அதுக்கப்புறம் ஒரு எக்ஸாம்பிளுக்காக வந்து பாத்தீங்கன்னாக்கா வந்து அவங்களோட ஹெலிகாப்டர்லாம் இருக்கும். ஸோ உள்ள நீங்க போய் போட்டோஸ்லாம் பிடிச்சிக்கலாம். ஸோ உங்க ஃபேமிலியோட போங்க. அண்ட் உங்களுக்கு யாரையாச்சும் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா இந்த மியூசியம் வந்து பாருங்க. உண்மையால சீரியஸ்லி லைக் பாக்குறதுக்கு வந்து டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் மாதிரி இருக்கும். பட் வந்து டிரான்ஸ்ஃபார்மர்ஸ்லாம் இல்லை கைஸ். ஸோ அது வந்து ஒரு சாம்பிள் மாடல். ஸோ அந்த சாம்பிள் மாடல் வந்து நீங்க வந்து பார்க்கலாம் எப்படி வந்து நம்ம மலேசியா நேவி வந்து அவங்களோட சிஜாரா வந்து எப்படி இருக்குன்னு.
லாஸ்ட் ஆஃப் தி டே மியூசியம் எங்க பார்த்தீங்கன்னாக்கா இதை பத்தி நான் பெருசா சொல்ல தேவையில்ல. பட் இது நான் வீடியோவிலேயே நான் காமிச்சிடுறேன். என்ன மியூசியம் பார்த்தீங்கன்னாக்கா மியூசியம் அம்னோ. ஸோ அந்த மியூசியம் அம்னோ வந்து சொல்றதை விட இந்த அம்னோனா என்னன்னு முதல்ல உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும் சில பேருக்கு. அம்னோனா வந்து ஒரு பொலிட்டிக்ஸோட கட்சியில. ஸோ அந்த அவங்களுக்காக ஒரு தனி மியூசியமே நம்ம மலாக்காலேயே இருக்கு. ஸோ அதோட ப்ரீவியூ வீடியோவை நீங்களே பாருங்க. ஓகே வியூவர்ஸ், நம்ம வந்து அப்படியே மலாக்கால வந்து வெளியே கொஞ்சம் கொஞ்சம் இடம்லாம் வந்து நம்ம அழகா சுத்தி பார்த்துக்கிட்டே இருந்தோம். ஸோ சுத்தி பார்த்துக்கிட்டே இருந்து முடிச்சுட்டு நெக்ஸ்ட் பார்ட்டுக்கு போவோம். ஸோ நெக்ஸ்ட் பார்ட்ல சந்திப்போம். #live in peace.